சீதாஸ் பேஜஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருணைக்கிழங்குல சிப்ஸு. 2 விதமான சிப்ஸு. பட் இது நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஏர் ஃப்ரையரில் பண்ணுறேன். இது எப்படி பண்ணுறதுன்றது இப்போ நான் பார்ப்போம். ஸோ இதுக்கு ஒரு கருணைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். கையில் பாருங்கள், எண்ணெயை தடவிக்குங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் காரத்தன்மை உள்ளது. இது வந்து நமக்கு கை அரிக்கும், கை அரிப்பு இருக்கும். அதனால் நீங்கள் எண்ணெயை தடவிட்டு பண்ணிங்கன்னா ஒன்றும் வராது. ஸோ நான் இதை கட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை கழுவிட்டு வர போகிறேன். மண் இருக்கும், நல்லா கழுவுங்க. ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற பகுதி காஞ்சி போயிருக்கும். ஸோ அதையும் எடுத்துடலாம். ஸோ இதில் வந்து எப்படி போடுறதுன்னா, இந்த இதில் வச்சு போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு சும்மா சீவி காட்டுறதுக்காக எடுத்தேன் நான். ஸோ இது மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஒன்று. இது ஒரு வெஜிடபிள் கட்டர் என்கிட்ட இருக்குது, அதில் நான் பண்ணுறேன். ஸோ எப்படி பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது வந்து நான் பிரித்து விட்டோம்னா அதில் இப்படி மெல்லிஸாக வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்காக தான் நான் ஏன் பண்ணுறேன். ஸோ சின்னதாகிடுச்சுன்னா இது கொடுத்துருக்காங்க, இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். இது வந்து நான் நல்லா அப்படி பிரித்து விடுறேன். நமக்கு நூடுல்ஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று, இப்படி ஒரு ஃப்ரை போடுறேன். சிப்ஸ் மாதிரி ஒன்று போடுறேன். இது அப்படியே பிரித்து விட்டிங்கன்னா பாருங்கள், நூல் நூலாக கிடைக்குது. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ மிளகாய் தூள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேஸ், அதனால் கொஞ்சம் அது மாதிரி ஆட் பண்ணால் பெட்டர். மிளகாய் தூளுக்கான உப்பு அது நீங்கள் இது என்னுடைய இதில் ஸ்மால் டிப் என்னென்னா, எப்போவுமே இது மூணையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த மிளகாய் தூளுக்கு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதை நீங்கள் அப்படியே தூவிட வேண்டியது தான். நம்ம வேறு எதுவும் அப்படியெல்லாம் பண்ண போகிறதில்ல, இது தூவுறதுக்கு தான். ஸோ இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. சரியாக இருக்க ட்ரேயில் கொஞ்சம் ஆயில் தடவிடலாம். ஸோ ட்ரேயில் ஆயில் போட்டுட்டு இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா லூஸாக ஃபுல்லாக பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு இப்போ இது மேலேயும் கொஞ்சம் ஆயில் தடவிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அதை டர்ன் பண்ணி திருப்பியும் போடலாம். பட் இப்போ ஃபஸ்ட்டு இவ்வளோ ஆயில் போட்டுடலாம். $10 minutes செட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கலரிடலாம். மேலே சைடில் மாற்றி இப்போ எண்ணெயை தடவிட்டு வைக்கலாம். இப்போ ஒரு 5 minutes வச்சோம்னா போதும். இது நல்லா ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 minutes வச்சா போதும். இது வேணும்னா கொஞ்சம் நம்ம உப்பு கூட கொஞ்சம் போடலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இதில் பிளேட்டில் மாற்றிட்டு இதுக்கு வேண்டிய அளவு மிளகாய்த்தூள் கலந்துக்குங்க. இது உங்களுக்கு மிளகாய்த்தூள் கூட பெப்பர் போடணுன்னா கூட பெப்பர் தூள் கூட நீங்கள் போடலாம். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்ததான் அதே ட்ரேலேயே இது கொஞ்சமாக ஆயில் போட்டேன். நான் இந்த வாட்டி ஏற்கனவே அந்த ஆயில் இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் போடுறேன். இந்த சிப்ஸ் எல்லாம் வச்சுடுவோம். நான் இது 2 தரமாக தான் வைக்கிறேன், உங்களுக்கு காட்டுறதுக்காக இவ்வளோ வைக்கிறேன். ஃபஸ்ட்டு இது மாதிரியும் எண்ணெயை தடவிடுவோம். இதுவும் 10 minutes வச்சிடலாம். 10 minutes வச்சுருக்கோம். திருப்பி பார்க்கலாம்.
கொஞ்சம் ஆற விட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே வரும். ஸோ இதையும் இதிலேயே சேர்த்துறேன். இது எல்லாம் 3 தரம் போட்டு எடுத்துருக்கேன் நான். ஸோ இதில் வந்து நல்லா மிளகாத்தூள் சேர்த்துருங்க. நம்ம நீ சொன்ன மாதிரி இதுக்கு கூட நீங்கள் பெப்பர் வேணும்னாலும் பெப்பர் தூளும் சேர்க்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இந்த சிப்ஸில் வந்து ஒரு கொஞ்சம் தடியாக போட்டிங்கன்னா அது ஃப்ரை ஆகிருக்காது. அது மாதிரி இருந்ததுன்னா அது திருப்பி போட்டு எடுத்துக்கங்க. இந்த 2 சிப்ஸையுமே நீங்கள் ஏர் ஃப்ரையரில் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ஆயிலில் கூட டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். பட் ஏர் ஃப்ரையரில் பண்ணும்போது பாருங்கள் ரொம்ப 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 கொஞ்சம் ஆயிலில் நம்ம பண்ணி சாப்பிட்றோம், கிறிஸ்பியாக சாப்பிட்றோம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.